ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாலேட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாலேட்டன் சொல்கிறதோட மலையாள சூப்பர் ஸ்டார், நம்ம லெஜண்ட், நம்ம எப்படி சொல்கிறோம், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேசிக்கிற நம்ம லெஜண்ட் லாலேட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 65th வந்து பர்த்டே. சார், வெரி மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய மூவி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடித்து நீங்கள் வந்து கொடுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரசிச்சுக்கிட்டே வந்து இருக்கோம். எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து போடாத வேஷமே இல்லை. அவ்வளோ வேஷம் வந்து போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை வருஷமாக நடிக்கிறீங்கன்னு சொல்ல தெரியல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 சம்திங். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரை சொல்கிறேன், நம்ம லாலேட்டன் சார் சொல்லலை, சப்ஸ்கிரைபரை சொல்கிறேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாலேட்டனுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அவ்வளோ மூவி வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து எம்ப்ரான் மூவி வந்து சீன் 4 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கேரக்டர் நம்ம அவ்வளோ பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். எப்படி சொல்கிறது, காமெடிஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா எப்படி சொல்கிறது, தனியாக வந்து அவரோட காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியும். அசால்ட்டாக ஃப்ளோவில் வந்து காமெடி வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதுலாம் அவரோட சிரிப்பு வந்து நல்லாயிருக்கும். நான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரசித்து பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், நம்ம லாலேட்டனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பத்தாது, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இது பிடிக்கும், இந்த இது பிடிக்கும்னு சொல்லிகிட்டே போகலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாலேட்டனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகே கேஸ், நம்ம போயிட்டு நம்ம இந்த ட்ரிபியூட்டை போய் பார்த்துட்டு அதுக்கு பற்றி பேசுவோம். வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதனாலும் பரவாயில்ல, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெற்றிக்கு வேண்டி, ஒரு பிரஸ்தானத்துக்கு வேண்டி മംഗലശ്ശേരി നീലകണ്ഠൻ പണ്ട് ദേ കാണിച്ചതാ, കൈവെട്ടി എടുത്തപ്പോ കാണിക്കില്ല. താണ്ഡവം വേലായുധനെ നേരെ നിന്ന് അടിക്കാനുള്ള ചങ്കുറപ്പ് നിനക്കായിട്ടുണ്ടേ. मेरा नाम हरि है, लोग मुझे हरि अन्ना कहते हैं. ഊതരുതേ, ഊതിയ തീപ്പൊരി പറക്കും. പോലീസല്ലേ ഒന്ന് ചെറിയ പോകണം. I know that his smile is the most beautiful smile. கண்டிப்பா அதான் உண்மை. ரொம்ப பிடிக்கும் சிரிப்பு. ஓரளவு பிடிச்சால் like a lighthouse. சக சகமகம மபனி பனசனி சகசா சகமப நீபப அங்க ஆരാണ് നമുക്ക് വേണ്ടപ്പെട്ട ഒരാളാ. അങ്ങനെ സീരിയസ് ആയ ഒന്നിലും നമ്മളെ ഒന്നും പെടില്ലല്ലോ അല്ലേ. ഏതെങ്കിലും ഒരു തലയെ തോന്നുമെന്ന ഘട്ടം വന്നു കഴിഞ്ഞാൽ தெம்மாவின் கும்பத்து தெம்மாவின் மின்னரம் ജീവിതത്തിന്റെ അർത്ഥം എന്താണ്? അതാണ് முகாம்பியின் கதை. Life is nothing but a celebration of event.
So you're an actor too. നല്ല നടനാണല്ലോ. അങ്ങനെയും ചിലർ പറയാറുണ്ട്. ஐயோ என்னமோ தான் சிறைச்சாலை. എന്നോടൊന്ന് ചോദിക്കാമായിരുന്നില്ലേ? എന്നോട് ഒന്ന് ചോദിക്കാമായിരുന്നു. ഞാൻ കണ്ടിട്ടിങ്ങനെ കണച്ചൽ നിമിഷനേരം കൊണ്ട് ആള് മാറി. പിന്നെ അദ്ദേഹത്തിന്റെ മുഖത്ത് വരുന്ന അല്ല ചേട്ടൻ ഇങ്ങനെ കാണുന്ന ഓരോ ഭാവങ്ങളും അത് എനിക്ക് തോന്നുന്നു ഇനി നടനെ കിട്ടാൻ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. ബാറൂസ് മമ്മൂട്ടി പല വേഷങ്ങളിൽ വന്ന് കുട്ടിയാടുന്നു. പാർട്ടി എക്സിലെയും മഞ്ഞുമലിലെയും പിള്ളേർ വന്ന് ബോക്സ് ഓഫീസിനെ തൂക്കിയടിക്കുന്നു. കോവിഡിന് ശേഷം മലയാള സിനിമ നടന്നു കയറിയത് പുതിയ ഉയരങ്ങളിലേക്ക്. പക്ഷേ ആ ചോദ്യം അവിടെ ബാക്കിയായി. മലയാളത്തിന്റെ മോഹൻലാൽ എവിടെയാണ്? എമ്പുരാൻ സമ്മ. Come back. Save your land. Save God's own country. അവരോടെല്ലാം പറ ഞാൻ വരുമെന്ന്. എന്നൊക്കെ കൂട്ടത്തോടെ പറഞ്ഞല്ലേ ഒറ്റ വീട്ടിൽ കാട് കയറിയത്. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒருத்தன் நானாதான். തനിക്ക് നല്ല ഇടി കൊണ്ട് ശീലമുണ്ട്. ഇടി എന്ന് പറഞ്ഞാൽ കൊടുക്കുക, കൊള്ളുക, വീണ്ടും കൊടുക്കുക, ഗിവ് ആൻഡ് ടേക്ക്. അതാണ് അതിന്റെ ഒരു ലൈൻ. നീ ഇറങ്ങണം, പഴയ കണക്കുകളൊക്കെ തീർക്കണ്ടേ. എന്നാൽ നമുക്ക് തുടങ്ങാം. കുറേ വർഷത്തെ കണക്കുകളുണ്ട്, നമുക്കിപ്പോൾ തീർക്കാം. ഇടഞ്ഞ കൊമ്പന്റെ കൃഷ്ണമണിക്ക് തോട്ടി കയറ്റി കളിക്കില്ലേ, ചവിട്ടി താഴ്ത്തുന്നതിന് പാതാളത്തിലേക്ക്. ഡയലോഗ് ഒന്ന് ഓർമ്മ. എടോ അപ്പനെന്ന് പേരുള്ള ചവിട്ടി നെഞ്ചുകൂടി ഞാൻ പൊളിക്കും. ഇവിടെ കളിയിറക്കാൻ ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். എന്റെ ബാബു ഇപ്പൊ ആദ്യമായിട്ടല്ലോ പിന്നെ ലോകത്ത് ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ ഉണ്ടാകുന്നത്. ഇതിനു മുമ്പ് ഉണ്ടായിട്ടുണ്ട്. വേറെ ആരെങ്കിലും ഈ പദവിയിലേക്ക് എത്തുന്നവരെ എന്റെ ഈ സ്റ്റാർഡം അല്ലെങ്കിൽ ഈ സൂപ്പർ സ്റ്റാർ എന്നുള്ള വാക്ക് നിലനിൽക്കും. പിന്നെ ഞാനിത് അങ്ങോട്ട് കൊടുക്കും. മോസ്റ്റ് ലവ്ഡ് മാൻ ഇൻ കേരള സംശയം പറയാൻ പറ്റും. சூப்பர் சூப்பர். உண்மையாலுமே வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க. எத்தனை 65 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து சினிஃபீல்டில் வந்து எப்போ வந்தார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சிறைச்சாலையில் தான் எனக்கு தெரியும். சிறைச்சாலையில் எனக்கு விவரம் தெரியும். மோகன்லால் ஒரு ஆக்டர் வந்து எப்படி சொல்கிறாரு, வெறித்தனமாக வந்து நடிச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட வந்து அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க தான்.
எப்படி மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா கலக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிக்குவாங்க. நம்மளுக்கு அப்போ வந்து விவரம் தெரியாது. சும்மா சொல்றது தானே. பெரிய பெரிய நடிகரு. நல்லா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து பேக் வந்தா 2025. 2025ல அவரோட எப்படி சொல்றது? அவரு நடிச்ச எல்லா மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எம்புரான்ல கூட ஒரு சீன் 4 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. எம்புரான் அட வேற மாரி. ஆ நம்ம லாலேட்டனுக்கு வந்து நெறைய மூவி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதிகபட்சமா அந்த லாலேட்டனுக்கு வந்து ஆ எப்படி மோர் தென் ஒரு ஒரு 50 படத்துக்கு மேல தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். காமெடி சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு, இன்ட்ரோ சீன்ஸு, கிளைமேக்ஸ் சீன்ஸு நெறைய வந்து இது பண்ணியிருக்கு. இதில கூட வந்து இடையில இடையில வந்து நம்ம அந்த தெம்மாவின் கும்பத்து அந்த தெம்மாவின் கும்பத்து அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவ்ளோ அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம சோபனா மேமும், நம்ம லாலேட்டனும் அன்னைக்கு வந்து பேட்டியில வந்து பார்த்தேன். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, 65 மூவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா! மிகப்பெரிய வந்து ஒரு சாதனை தான் வந்து சொல்லணும். அதிகபட்சம் ஒரு 2 தாட்டி, 3 தாட்டி வந்து தான் நடிப்பாங்க. 65 மூவி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இந்த சினி ஃபீல்ட்ல இருந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மூவி வந்து நடிச்சிருப்பாரு. அம்மாடி! எவ்வளோ மூவி எவ்வளோ எப்படி சொல்றது? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட இது எப்படி சொல்றது? அ அவார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து வாங்கியிருப்பாரு. ஃபிலிம்ஃபேர் அவார்டு, பத்மபூஷன் நெறையா எனக்கு பெ பெ இது அவார்டோட பேர் வந்து தெரியல. தெரிஞ்ச பேர தான் சொல்றேன். நெறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்ப இதுல வந்து கூட சொல்றேன். அவரோட சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானும் வந்து நெறைய தாட்டி வந்து அவரோட சிரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். ஆ அ சிரிக்கும்போதே என்னதான் ஒரு டென்ஷனா இருந்தாலும், அழகா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சிரிப்புலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நல்லா நடிச்சிருப்பாரு. அவரோட காமெடிஸ்லாம் வந்து பழைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அற்புதமா, அவ்ளோ இதா ஒரு எதார்த்தமா தான் வந்து இருக்கும். இப்ப அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, படம் வந்து நம்ம கன்டினியூஸா வந்திருக்கு. இப்ப லாஸ்ட்டா வந்து தொடர் மூவி கூட வந்து ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓடிட்டுருக்கு. வேற மாரி அது வந்து மூவி வந்தா நம்ம கண்டிப்பா வந்து ரியாக்ட் பண்ணிடலாம். ஓகே ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் வந்து சொல்லிக்கலாம். சார் வெரி வெரி மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லாலேட்டன் சார். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நெறைய வந்து மூவி குடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்து மேலேயே எப்பயுமே வந்து கோபுரத்திலே உங்கள வச்சு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இதுபோல நல்ல வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.